புரொடக்ஷன்ஸ் திரு சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சிறப்பு தோற்றத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் உங்கள் திரையரங்குகளில். அடுத்ததாக நம்ம லால் சலாம்ல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கக்கூடிய 3 நபர்களை மேடை கிடைக்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நபர்கள், அவ்வளோ கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்பாக நல்ல கேத்தட் லெட்ஸ் வெல்கம் அண்ணன் தம்பிராமையா அவர்கள், விவேக் பிரசன்னா அவர்கள், தங்கதுரை அவர்கள் மூவரையும் மேடை கிடைக்கிறோம். கடந்த 10 வருடங்களாக தமிழ் சினிமாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய சுபாஷ்கரன் முதலாளி அவர்களுக்கு வணக்கம். சுபாஷ்கரன் ஐயா அவருடைய தானை தளபதி தம்பி தமிழ்குமரன் அவர்களுக்கு வணக்கம். இந்த விழாவின் நாயகன் ஏஆர் ரஹ்மான் சார். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை கடந்த 25 வருடங்களாக 2 பேர் அடுத்த தலைமையினுடைய ரோல் மாடலாக இருக்கிறார்கள். ஒரு சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார். தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்க தம்பி விஷ்ணு விஷால், வெற்றி என்று தேவதையை விரட்டி துரத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி விக்ராந்த். அடுத்ததாக இந்த படத்தினுடைய இயக்குனர் அருமை சகோதரி ஐஸ்வர்யா. ஒரு சுதா கொங்குராவுக்கு பிறகு ஒரு பெண் என்றால் சாந்தமாகத்தான் சாத்வீகமாகத்தான் ஃபீல் குட் மூவி மட்டும்தான் இயக்க முடியும் என்ற அந்த தளத்தை உடைத்து நொறுக்கி ஆணுக்கு சமமாக ஒரு பிரமாதமான ஒரு படத்தை இயக்கியுள்ளார். முரட்டு உழைப்பு. அதற்கு அடுத்ததாக இவர் ஏன் சூப்பர் ஸ்டார்? 1970களிலே தமிழ்நாட்டிலே கருப்பு என்றால் வெறுப்படித்து தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த இந்த தமிழ் கூட்டத்தை சிவாஜிராவ் கெய்க்வாட் என்ற ஒரு இளைஞர் வந்து ரஜினிகாந்தாக மாறி கருப்பு என்றால் திராவிடத்தினுடைய நினைப்பு வெறுப்பு என்று மாற்றி காட்டி இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை உடைத்து நொறுக்கிய காரணத்தால் சூப்பர் ஸ்டார். உங்களை எப்போதும் வாழ்த்திக் கொண்டே இருக்கும். வாழ்வாங்க வாழ்வீர்கள். நன்றி. சூப்பர். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் ஃபர்ஸ்ட் தம்பிராமையா அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லா படங்களும் பொழுதுபோக்குக்கான ஒரு அம்சமாக இருக்குங்கிறது பொதுவான கருத்து. பட் சில படங்கள் எல்லா காலகட்டத்திலும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அதில் முக்கியமாக லால் சலாம் இடம்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு முக்கிய காரணம் இந்த படத்தினுடைய ஆழமான கருத்து, அதில் உள்ளடக்கியக்கூடிய சமூகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாம் தான் இந்த படத்தில் முக்கியமான காரணங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே லால் சலாம் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம். ஐஸ்வர்யா மேமு ஒரு 2000 பேர் க்ரௌடு பரபரப்பாக இருக்கும், என்ன பிரச்சனை ஆகிடுமோன்னு தோணும். ஆனால் அந்த க்ரௌடை அழகாக சிங்கிள் உமனை அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணதில். ஆக்சுவலி எல்லாருமே என்னை வந்து ஒரு காமெடியாக தான் பார்ப்பாங்க, காமெடினா பார்ப்பாங்க. ஐஸ்வர்யா மேம் என்ன ஒரு கேரக்டராக பார்த்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா மேம். எல்லாருமே லைக் பண்ணுற மாதிரி பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறது நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் தான். சுபாஷ்கரன் சாருக்கு தேங்க்யூ சார். தமிழ்குமரன் சார் தேங்க்யூ சார். இந்த லால் சலாம் படத்தில் எனக்கு 2 நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அது விஷ்ணு விஷால் சாரும் விக்ராந்த் சாரும். 2 பேருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு லெவல் ஆர்டிஸ்ட்டு. தலைவர் மும்பையில் ஷூட்டிங்கில் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்படி கூலிங் கிளாஸை போட்டு அப்படி நடந்து வந்தார். வாவ் so elegant, so beautiful, looking like a wow. என்ன ஒரு ஸ்டைலாக சிங்கம் மாதிரி நடந்து வந்தார். வேற லெவல். அப்படியே எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு பார்க்கும்போது. அந்த அளவுக்கு தலைவரை பார்த்து அப்படியே ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக அப்படியே இதுவாகிட்டேன் நான். தலைவர் படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த லால் சலாம் படத்தில் தலைவரை நீங்கள் முள்ளும் மலர மாதிரி கிளாஸாகவும் பார்ப்பீங்க, பாஷா மாதிரி மாசாவும் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.